ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து எப்போன்ட்டு கோர்ட்டில் வந்து தீர்ப்பு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது வந்து காலையில் வந்து என்ன நியூஸ் வந்துச்சுன்னா U/A சர்டிஃபிகேட் வந்து கொடுத்த மாதிரியும் வரும்போது நம்ம விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, நமக்கு வந்து கோர்ட்டில் வந்து தீர்ப்பு வந்து பாசிட்டிவாக வந்துருச்சு, நம்ம படம் வந்து பொங்கலுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஈவினிங் வந்து இந்த மாதிரி 21ஆம் தேதி வந்து திருப்பி வந்து ஸ்டே கேட்ட மாதிரியும் படம் வந்து பொங்கலுக்குள்ளே ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. இது எல்லாருக்குமே வந்து ஒரு வருத்தத்தை தான் வந்து இருக்குது, வருத்தமாக தான் இருக்குது எல்லாருக்குமே. விஜயண்ண படம் பார்க்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் கடைசி படம், சரிங்களா? இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வேறு என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இன்னைக்கு பராசக்தி படம் வந்து ரிலீஸ் ஆகுது. நான் வந்து நாளைக்கு போய் பார்க்க போகிறேன், நாளைக்கு ஈவினிங் போய் பராசக்தி படம் பார்க்க போகிறேன். அது வந்து எனக்கு சிவகார்த்திகேயன் பிடிக்கும், அதனால் போகிறேன். நிறைய விஜய் ஃபேன்ஸு, விஜய் கட்சியில் உள்ளவங்களாம் சிவகார்த்திகேயன் படத்துக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு இருக்கீங்க. அது எப்படின்னு தெரில. ஆனால் வந்து சிவகார்த்திகேயன் படம் வந்து நிறைய விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். அதனால் வந்து விஜய் ஃபேன்ஸு சிவகார்த்திகேயன் படத்தை கண்டிப்பாக போய் பார்க்க தான் செய்வாங்க, சரிங்களா? தியேட்டரில் போயிட்டு இன்றைக்கி வந்து நம்ம படம் ரிலீஸ் ஆகலான்ட்டு எதுவுமே வந்து தப்பாக எதுவும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்ம படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆகலை, அதுக்கு வந்து நம்ம கட்சியில் உள்ளவங்களே வந்து பெருசாக வந்து இன்டர்வியூ கொடுக்கல, ஒரு வீடியோ போடலை, எதுவுமே கேட்கல. அவங்க ப்ரொடியூசர் தான் வந்து கோர்ட்டில் போய் இந்த மாதிரி நின்ன மாதிரி தான் நியூஸ் வந்துச்சு. அதனால் வந்து விஜயனே வந்து ரிலாக்ஸாக தான் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா வந்து அண்ணன் வீட்டிலே தான் இருக்காங்க, அவங்க வீட்டை விட்டு அண்ணன் வெளியே வரல, வீடியோவும் போடலை. அதனால் வந்து அங்கே என்ன நடக்குன்னு எதுவுமே தெரில. நம்ம வந்து எதுவுமே வந்து எமோஷ்னலாக எதுவுமே பண்ண வேண்டாம். அதனால் வந்து இந்த பொங்கல் வந்து சிவகார்த்திகேயன் பொங்கல் தான், தம்பி பொங்கல் தான். அண்ணன் தம்பி பொங்கல்னு வந்து சிவகார்த்திகேயன் பொங்கல்னு சொல்லியிருப்பாரு. அண்ணன் படம் வரல, அதனால் வந்து இந்த பொங்கல் வந்து தம்பி பொங்கல் தான். எல்லாருமே வந்து கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் பராசக்தி படம் பாருங்கள். பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக எல்லாருமே வந்து ரிவ்யூ போடுங்க. நான் வந்து நாளைக்கு தான் போகிறேன், இன்றைக்கி ஈவினிங் போவேனா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குது, அதனால் வந்து நாளைக்கு தான் நான் போவேன். ஒருவேளை இன்றைக்கி நான் போய் பார்த்துட்டா நாளைக்கு வந்து நான் ரிவ்யூ சொல்கிறேன். அப்படி நாளைக்கு பார்த்தா நான் வந்து மண்டே வந்து படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா பராசக்தியோட வராதது நல்லது தான், ஏன்னா அப்படி தான் சொல்கிறாங்க. வந்து நம்ம படம் சுமாராக இருந்துச்சுன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும். அதுக்கு நம்ம படம் தனியாக வந்தால் படம் பெருசாக ஓடாமல் இருந்தால் கூட அது யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, இன்னொரு ஆக்டரோட கம்பேர் பண்ணி பேச மாட்டாங்க. இப்போ வந்து ரிலீஸ் ஆகி படம் ஓடலைன்னா சிவகார்த்திகேயனோட கம்பேர் பண்ணி நம்மளை வந்து டவுன் பண்ணி பேசிடுவாங்க கடைசி படம். அதனால் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் போனது நல்லது தான். கொஞ்சம் ஒரு 2 வாரம் 3 வாரம் கழித்து தள்ளி வந்தாலும் ஓகே தான் அப்படின்னு பாதி பேர் சொல்கிறாங்க. அதனால் ஜனநாயகன் படம் கண்டிப்பாக வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம்.